அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. என்ன உங்களை நல்ல கண்ணு நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல கக்கன் காமராசர் போன்ற நேர்மைவாதின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல சேகுவேரா, லெனின், பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்கள் நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல வாவு சிதம்பரனார், அப்புறம் திருப்பூர் குமரன் போன்ற சுதந்திர போராட்ட தியாகி நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு திரைப்பட நடிகர். அந்த திரைப்படத்துல நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடனம் ஆடுறீங்கன்னு சொல்லிதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கொள்கை இல்ல, தத்துவம் இல்ல, சரியான அரசியல் புரிதல் கூட இல்ல. அப்ப இதற்கு பேர் கவர்ச்சி தானே, அதை ஏத்துக்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு கவர்ச்சி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே அரசியலினுடைய அறியாமைன்னு தான் எடுத்துக்க முடியும். இந்த விஜய் ரசிகர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு பேசுறாருல உங்க முதல்வர், அப்புறம் உங்க கட்சியினுடைய தலைவர், ஒரே ஒரு நாள் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சட்டமன்றத்துல ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம பேச சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திச்சு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க.